எனக்கு தெரிந்த பெண்களிலேயே அவள் தான் மிகவும் அழகானவள் என்று சொல்ல முடியாது, ஆனால் நிச்சயமாக அவள் எனக்கு பிடித்தமானவர்களில் ஒருத்தி. என் எண்ணப்படி கெல்லிதான் பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு நிகரானவள். நீங்களும் அப்போது நான் இருந்தது போல விளையாட்டுத் திறனும் வேடிக்கை விரும்பும் குறும்புத்தனமும் கொண்ட ஒரு 14 வயது பையனாக இருந்திருந்தால் இதை நிச்சயம் ஒப்புக்கொண்டிருப்பீர்கள். அவள் என்னை விட ஒரு வயது இளையவள். எனக்கு 10 வயதிலிருந்தே நாங்கள் வீடு வீடாகத்தான் வாழ்ந்து வந்தோம். அப்போதுதான் என் குடும்பம் பழைய வீடுகள், அகலமான மரங்கள் நிறைந்த தெருக்கள், ஆழமான புல்வெளிகள் மற்றும் வசந்த காலத்திலும் கோடை காலத்திலும் தனிமையான ஓய்விடமாக விளங்கிய சொந்த காடுகளை கொண்ட ஒரு பெரிய பொது பூங்கா ஆகியவற்றை உள்ளடக்கிய அந்த அமைதியான புறநகர் பகுதிக்கு குடிபெயர்ந்தது. கெல்லியும் நானும் பிறந்தது முதலே நண்பர்களாகவும் விளையாட்டுத் தோழர்களாகவும் இருந்தோம். வேலைக்குச் செல்லும் இரு பெற்றோர்களைக் கொண்ட குடும்பங்களில் நாங்கள் இருவரும் ஒரே பிள்ளைகள். மேலும் பல தெருக்களுக்கு அப்பால் எங்கள் வயதில் இருந்த ஒரே பிள்ளைகளும் நாங்கள்தான். அவளுடைய நீண்ட பழுப்பு நிறமுடி, மின்னும் பழுப்பு நிறக்கண்கள், எப்போதும் தயாராக இருக்கும் புன்னகை, விளையாட்டுத்தனமான குணம், இவை தவிர என்னுடைய ஆற்றலுக்கு நிகரான வற்றாத ஆற்றலும் துணிச்சலும் அவளை எல்லா விதமான சாகசங்களிலும் சக நண்பர்களில் ஒருத்திக்கு நிகரானவளாக ஆக்கின. சுமார் 5 அடி 2 அங்குல உயரத்தில் அவள் நனைந்த நிலையில் கூட ஒரு 100 பவுண்டுகள் எடை இருப்பாள். அவளுடைய சிறிய ஆனால் தசைப்பிடிப்புள்ள உடம்பில் ஒரு அவுன்ஸ் கூட கூடுதல் சதை இல்லை. நாங்கள் வளர வளர நான் கவனித்தேன். அவளுடைய மார்பில் மெதுவாக உருவாகி வந்த அந்த 2 மேடுகளை தவிர. இந்த கதை நடந்த நேரத்தில் அவை பாதியாக வெட்டப்பட்ட ஆரஞ்சு பழத்தின் அளவை விட பெரிதாக இல்லை. இந்த நிகழ்வுதான் எனக்கும் கெல்லிக்கும் இடையிலான எல்லாவற்றையும் மாற்றப் போகிறது. அது ஒரு சோம்பலான ஜூன் நாள். நானும் அவளும் காலையில் எங்கள் மிதிவண்டிகளில் காடுகளின் பாதைகளில் பந்தயம் ஓட்டிக் கழித்திருந்தோம். நாங்கள் அவள் வீட்டிற்கு திரும்பி வந்து ஏதோ மதிய உணவை தேடிச் சாப்பிட்டோம். பலோனி சாண்ட்விகளும் சிப்ஸ்களும். அதை நாங்கள் தொலைக்காட்சிக்கு முன்னால் அமர்ந்து குறித்தோம். எனக்கு சூடாக இருக்கிறது என்று அவள் புகார் செய்தாள். நீந்த விரும்புகிறாயா? முந்தைய ஆண்டு கெல்லியின் அப்பா அவர்களின் பின்புற திண்ணை வரை நீண்டு செல்லும் ஒரு தளத்துடன் தரைக்கு மேலே 4 அடி உயரமுள்ள ஒரு மிக அருமையான நீச்சல் குளத்தை கட்டியிருந்தார் என்பதை நான் குறிப்பிடவில்லை. அது அவர் மீதான என் மதிப்பை அபரிமிதமாக உயர்த்தியது. நிச்சயமாக, நான் உடனே திரும்பி வருகிறேன் என்று நான் பதிலளித்துவிட்டு பக்கத்து வீட்டிற்கு ஓடி என் ஆடைகளை களைந்து என் ஆடைகளை அணிந்து கொண்டேன். நீச்சல் உடை. நான் திரும்பி வருவதற்குள் அவள் ஏற்கெனவே ஒரு சிறிய பிகினியில் நீச்சல் குளத்தில் இருந்தாள். நாங்கள் வழக்கம்போல தண்ணீரை தெளித்து சிரித்து கண்ணாமூச்சி ஆடி மல்யுத்தம் செய்யத் தொடங்கினோம். அவளை பார்ப்பது ஒரு அற்புதம். அவள் மீண்டும் தண்ணீரில் குதிப்பதற்காக மேல்தளத்திற்கு ஏறி வந்தபோது அவளுடைய செதுக்கப்பட்ட வயிற்று தசைகளையும் ஒல்லியான தசைப்பிடிப்புள்ள கால்களையும் நான் உற்று பார்ப்பதை தவிர்க்க முடியவில்லை. நிச்சயமாக அவளுடைய நீச்சல் உடையின் மெல்லிய துணிக்கு அடியில் என் வயதிலுள்ள எந்த பையனாலும் ரசிக்காமல் இருக்க முடியாத அவளுடைய அற்புதமான பெண் உடலின் அந்த 2 பகுதிகளையும் நான் பார்த்தேன். ஒருவேளை தண்ணீரின் குளிர்ச்சிதான் அவளுடைய பிகினி மேலாடையின் இரு பக்கங்களிலும் மையத்தில் இருந்த அந்த சிறிய முனைகளை தூண்டில் போல் துருத்திக் கொண்டிருக்க காரணமாக இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் எனக்கு பெண்களின் உடல் அமைப்பை பற்றி எந்த அறிவும் இல்லை என்றாலும் அவளுடைய கால்களுக்கு இடையில் பிகினி கீழாடையில் இருந்த ஒரு செங்குத்தான பள்ளத்தை என்னால் காண முடிந்தது. அது எனக்கு புரியவோ விளக்கவோ முடியாத அளவிற்கு வசீகரமாக இருந்தது. எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒருவேளை என்ன நடந்தால் என்ன ஆகுமோ என்று நான் யோசிக்கத் தொடங்கியபோது என் 14 வயது ஆண்மையை அது இருந்த விதத்தில் நிமிர்ந்து நிற்க வைக்கும் அளவிற்கு அந்த தண்ணீர் நிச்சயமாக குளிர்ச்சியாக இல்லை என்பதுதான். உனக்கு என்ன ஆச்சு? தண்ணீரில் நனைந்து விட்டதா என்று கெல்லி சிரித்தாள். நான் அதை உணராமல் எவ்வளவு நேரமாகவோ அவளையே குளத்தில் நின்று உற்று பார்த்து கொண்டிருந்தேன். நான் இல்லை என்று நான் பதிலடி கொடுத்துவிட்டு அவள் மீது பாய்ந்தேன். கண் இமைக்கும் நேரத்தில் நாங்கள் மீண்டும் கண்ணாமூச்சி விளையாடிக் கொண்டிருந்தோம். அவள் நீர்நாய் போல வேகமானவளாகவும் மீனை விட வழுவழுப்பானவளாகவும் இருந்தாள்.
தப்பிப்பதற்காக அந்த அழகான சின்ன பாதங்களை என் மீது வீசுவதற்கும் அவள் தயங்கவில்லை, ஏனெனில் இந்த விளையாட்டில் நான் வேட்டைக்காரன், அவள் இரை. பல நிமிடங்கள் அவள் தண்ணீரை ஆக்ரோஷமாக தெறித்துக்கொண்டு என் பிடியிலிருந்து தப்பித்தாள், ஆனால் இறுதியில் குளத்தின் மென்மையான தரையில் அவள் பிடிப்பை இழந்தாள். நான் அவளை கீழிருந்து கால்களால் பிடித்து தண்ணீருக்குள் இழுத்தேன். அப்போது விதிவசமாக அவளுடைய பிகினி கீழாடையின் துணியில் இருந்த அந்த மர்மமான மடிப்பின் மையத்தில் என் முகம் திடீரென மோதியது. அவள் திமிரினாள், நெளிந்தாள், ஆனால் நான் வென்றுவிட்டேன். என் உரிமையின்படி இன்னும் ஒரு நொடி அல்லது அதற்கு மேல் என் முழு பலத்துடன் அவளை பிடித்துக் கொண்டிருந்தேன். பிறகு வழக்கமாக பின்தொடரும் "நீ ஏமாற்றிவிட்டாய்" மற்றும் "இது நியாயமில்லை" என்ற கூக்குரல்களுக்கு மத்தியில் அவளை விட்டேன். ஆனால் அவள் ஆர்வமாக இருந்தாள் என்பதை என்னால் உணர முடிந்தது. அவள் முகம் வழக்கத்தை விட அதிகமாக சிவந்திருந்தது, மேலும் அவள் களைப்பினால் மூச்சு வாங்கியபோது அவள் என்னை ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்ப்பது போல் உணர்ந்தேன். "சரி, நான் ஜெயித்துவிட்டேன்" என்று நான் கூச்சலிட்டேன். "அப்போ என் பரிசு என்ன?" "மௌம், ஒரு முதுகு மசாஜா" என்று அவள் யோசனை சொன்னாள். "அருமை" என்று நான் பதிலளித்தேன். நான் இதற்கு முன்பும் கெல்லியிடம் முதுகு மசாஜ் வாங்கியிருக்கிறேன், அவை உண்மையிலேயே சொர்க்கமாக இருந்தன. அவளுடைய கைகள் சிறியதாக இருந்தாலும் உறுதியாகவும் வலிமையாகவும் இருந்தன, மேலும் அவள் தயக்கமின்றி முழுமூச்சுடன் மசாஜ் செய்தாள். நீச்சல் குளத்திற்கு பின்னால் இருந்த முற்றத்தில் ஒரு கடற்கரை துண்டை விரித்து அதன் மீது நான் படுத்துக்கொண்டு கெல்லியின் அனுபவமிக்க கவனிப்பில் ஓய்வெடுக்கத் தொடங்கினேன். அவள் என் தோள்களிலிருந்து என் முதுகின் கீழ்ப்பகுதி வரை மசாஜ் செய்து முடித்ததும், "இப்போது என் முறை" என்று கூறி என்னை கீழே தள்ளி என் இடத்தை பிடித்தாள். நான் அவள் மீது மண்டியிட்டபோது, "ரொம்ப அழுத்தமா வேண்டாம்" என்றாள். நான் அந்த அற்புதமான சிறிய உடலை மெதுவாக மசாஜ் செய்யத் தொடங்கியபோது அவள் ஒரு பூனைக்குட்டியைப் போல முணுமுணுத்தாள். என்னை நம்புங்கள், அவளை விட நான் தான் அதை அதிகமாக ரசித்துக் கொண்டிருந்தேன். நான் இந்த அனுபவத்தில் மெல்ல மெல்ல மூழ்கத் தொடங்கியிருந்தேன். இதற்கு முன் நான் கெல்லிக்கு முதுகு மசாஜ் செய்ததே இல்லை. அப்போது தெற்கு பகுதிகளில் அடிக்கடி நடப்பது போல எங்கிருந்தோ தலைக்கு மேலே ஒரு கருமேகம் தோன்றியது. அதனுடன் ஒரு மின்னல், இடி முழக்கம் மற்றும் திடீரென பெய்த குளிர்ந்த பலத்த மழையும் சேர்ந்திருந்தது. கெல்லியும் நானும் கேரேஜுக்கு பின்னால் இருந்த கூரையின் ஓரத்தில் தஞ்சம் புகுந்தோம். அவள் எனக்கு பின்புறமாக சாய்ந்து கொண்டாள். நான் அவளை என் கைகளால் அணைத்து என் அருகில் இறுக்கமாக பிடித்து கொண்டேன். அவளுடைய பிகினி மேலாடையில் இருந்த புடைப்புகளின் மீது உரசிய என் கைகளில் அவளுடைய சூடான நிர்வாண தோலின் ஸ்பரிசம் மீண்டும் என் காம உணர்வை தூண்டியது. ஆனால் இந்த முறை அவளுடைய அரைகுறை ஆடையணிந்த பின்புறம் என் காம உணர்வின் மீது அழுந்தியது. ஒவ்வொரு மின்னல் வெட்டும் அவளை கீச்சிடவும் நெளியவும் வைத்தபோது அவள் என் விரைப்பின் மீது மேலும் மேலும் தேய்த்தாள். நான் நகர முடியாத அளவுக்கு வெட்கத்திலும் அந்த அற்புதமான உணர்வால் மெய்மறந்து நகர விரும்பாமலும் அவள் இதை வேண்டுமென்றே செய்கிறாளோ என்று யோசிக்கத் தொடங்கினேன். மழை இன்னும் கடுமையாக பெய்ய என் கேள்விக்கு விடை கிடைத்தது. மெதுவாக அவள் என் கைகளில் இருந்தபடியே என்னை நோக்கி திரும்பினாள். ஒரு கணம் எங்கள் கண்கள் சந்தித்தன. ஒரு வார்த்தையும் பேசாமல் அவள் தன் கால்விரல் நுனியில் உயர்ந்து நிற்க நான் குனிந்தேன். அவள் தலை ஒரு பக்கமும் என் தலை மறு பக்கமும் லேசாகச் சாய்ந்தது. எங்கள் உதடுகள் சந்தித்தன. சிறிது நேரம் நாங்கள் புயலை அறியாமல் அங்கேயே நின்றோம். மெதுவாக ஒரு புதிய தீவிரமான பாச உலகத்தை ஆராயத் தொடங்கினோம். ஒரே நேரத்தில், ஆனால் சொல்லப்படாத சம்மதத்துடன் எங்கள் வாய்கள் லேசாக திறந்தன. எங்கள் நாக்குகள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டன, முதலில் மரியாதையுடனும் ஆர்வத்துடனும், பின்னர் பெருகிவரும் பசியுடன். இது தொடர்ந்தது எவ்வளவு நேரம் எனக்கு தெரியாது. எங்களுக்கு நேரம் உறைந்துவிட்டது. ஆனால் எங்கள் முத்தங்களின் மகிழ்ச்சி என்னை ஆட்கொள்ளத் தொடங்கியது. என் வாய் அவளுடைய வாயிலிருந்து விலகி முதலில் அவள் முகத்தையும் பின்னர் அவள் கழுத்தையும் முத்தமிடுவதைக் கண்டேன். அவள் இந்த முயற்சிகளுக்கு விருப்பத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இணங்கினாள். என் உதடுகள் அவள் கழுத்தில் பட்ட இன்பத்தில் மெதுவாக முனகத் தொடங்கினாள். அப்போதுதான் உண்மையான ஆச்சரியம் வந்தது. அவள் தன் ஈரமான கூந்தலை ஒரு பக்கமாக இழுத்துக்கொண்டு மீண்டும் திரும்பினாள்.
நான் அவள் கழுத்தின் பின்புறத்தை முத்தமிடத் தொடங்கியபோது அவள் தன் கைகளால் என் கைகளை வழிநடத்தி அவளுடைய பிகினி மேலாடைக்கு கீழே இருந்த அந்த மயக்கும் மென்மையான கோலங்களை நோக்கிச் சென்றாள். இப்போது அவளது முனகல்கள் மென்மையான பெருமூச்சுகளாக மாறின. நான் என் இரு கைகளாலும் அவளது மார்பகங்களை வருடியபோது அவள் தன்னையறியாமல் ஓ ஓ ஓ ஓ ஓ என்று எழுப்பிய சத்தம் எனக்கு கேட்டது. அதே சமயம் அவள் மீண்டும் மீண்டும் தன் பிட்டத்தை அப்போது ஆவேசமாக இருந்த எனது ஆண்குறியின் மீது தேய்க்கத் தொடங்கினாள். அவளது மூச்சு குறுகலாகியது. பெருமூச்சுகள் அடிக்கடி வந்தன. என் விரைப்பின் மீதான அழுத்தம் மேலும் நிலையானதாகியது. அதன் மீதான வட்ட இயக்கம் மேலும் தீவிரமானது. மேலும் என் வலது கை அவளது மார்பகத்திலிருந்து கீழே இறங்கி அவளது கடினமான தசைப்பிடிப்புள்ள வயிற்று தசைகளின் இறுக்கத்தை உணரத் தொடங்கியது. என் ஆண்குறியின் மீது அவளது பிட்டம் ஒவ்வொரு முறை அசையும்போதும் என் கை அவளது பிகினி கீழாடையின் துணியைத் தொடும் வரை மேலும் மேலும் அகலமான வட்டங்களைச் சுழற்றியது. அப்போது அவளது கால்கள் மிக மெதுவாக பிரிந்து என்னை மேலும் ஆராய அழைப்பதை உணர்ந்தேன். எங்கள் நீச்சல் குள விளையாட்டுக்குப் பிறகு அந்த ஆடை போதுமான அளவு தளர்வாக இருந்ததால் என் கை எளிதாக அதன் கீழ் நழுவிச் சென்றது. ஒரு மின்னல் வெட்டில் நான் பஞ்சு போன்ற மென்மையான முடியை உணர்ந்தேன். அதைத் தொடர்ந்து இடி முழங்கியபோது நான் முன்பு கவனித்த மடிப்பின் உள் மூலத்தைக் கண்டேன். இப்போது அவளது முனகல்களும் பெருமூச்சுகளும் தொடர்ச்சியான மூச்சிறைப்பு ஒலிகளாக மாறியிருந்தன. ஓ ஓ ஓ என்று என் நடுவிரல் அந்த மென்மையின் மடிப்புகளுக்குள் ஈரமாகவும் சூடாகவும் இருந்த ஒன்றை ஒரு சிறிய வீக்கத்தை தொடும் வரை தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருந்தது. அவள் ஆம் ஓ ஆம் 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 என்று கத்த அவளது கால்கள் இன்னும் அதிகமாக பிரிந்தன. நாங்கள் தாள லயத்துடன் நகரத் தொடங்கினோம். என் ஆண்குறியின் மீது அவளது பிட்டத்தின் வட்டங்கள் அவளது மார்பகங்களையும் விரைத்த காம்புகளையும் சுற்றி என் இடது கையின் வட்டங்கள் மற்றும் அவளது சிறிய முதிர்ச்சியடையாத பெண்குறியைச் சுற்றி என் விரலின் வட்டம். இப்போது அவள் விரைத்தாள். அவளது மூச்சு குறுகிய தடுமாற்றங்களுடன் வெளிவந்தது. அவள் தன் இடுப்பை என் விரலின் மீது வளைத்தாள். பின்னர் திடீரென்று ஒரேயடியாக அவளது கால்கள் என் கையில் இறுக பற்றிக் கொண்டன. அவளது கைகள் அவளது மார்பகத்தின் குறுக்கே என் கைகளை இறுக்கமாகச் சுற்றி கொண்டன. மேலும் அவளுக்குள் ஆழத்திலிருந்து ஒரு உரத்த உணர்ச்சிமிக்க ஓ ஓ ஓ ஓ ஓ வெளிவந்தது. மேலும் ஏதோவொரு அமானுஷ்ய பரவசத்தின் அலைகள் அவள் உடலெங்கும் மீண்டும் மீண்டும் பாய்வதை நான் உணர்ந்தேன். ஒவ்வொரு அலையுடனும் மற்றொரு ஓ ஓ ஓ ஓ பாதி முனகல் பாதி அழுகை அவளது தொண்டையிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளிப்பட்டது. இறுதியில் மற்றொரு காலமற்ற நித்தியத்திற்குப் பிறகு மெல்ல மெல்ல அந்த அலைகள் குறைந்தன. பின்னர் அவளது முழங்கால்கள் தளர்வதை நான் உணர்ந்தேன். அவள் களைத்துப்போய் விழுந்தபோது நான் அவளை என் கைகளில் தாங்கிக் கொண்டேன். மெதுவாக எங்கள் இருவரையும் ஈரமான புல்வெளியில் இறக்கிவிட்டேன். அவள் எங்கிருந்தோ சென்றிருந்து மூச்சிறைக்கத் திரும்பி வந்தபோது அவளை மென்மையாக அணைத்துக் கொண்டேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவள் நகர ஆரம்பித்தாள். நான் அவளிடம் நீ நலமாக இருக்கிறாயா என்று கேட்டேன். அவள் நான் இதுவரை கேட்டிராத ஒரு சிரிப்பைச் சிரித்தாள். அது ஒரு ஆழமான நிதானமான திருப்தியான சிரிப்பு. பிறகு ஓ ஆமாம் டேனி, நான் நன்றாக இருக்கிறேன், அது அற்புதமாக இருந்தது என்று பதிலளித்தாள். பிறகு அவள் திரும்பி தன் கண்களில் புத்தம் புதிய ஒன்றோடு என்னை பார்த்தாள். அது அற்புதமான மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு பார்வை. அடுத்த கணமே அதில் ஒரு குறும்புத்தனத்தின் சாயல் தெரிந்தது. ஆனால் நீ எப்படி இருக்கிறாய் என்று அவள் நாஷுக்காக கேட்டாள். அவளுடைய கண்கள் என் நீச்சல் உடையில் ஒரு கூட்டாரம் போல தெளிவாகத் தொங்கிக் கொண்டிருந்த விரைப்பின் மீது விழுந்தன. அவள் என் தோள்களை தரையில் தள்ளினாள். அடுத்த கணமே என் நீச்சல் உடையை கீழே இழுத்துவிட்டாள். என் ஆண்குறி அதன் முழு 6 அங்குலத்திற்கு விரிய அவள் ஆச்சரியத்துடன் ஓ என்று கத்துவதை கேட்டேன். நான் சுதாரிப்பதற்குள் அவள் கை அதன் மீது இருந்தது. எப்படி என்று காட்டு என்று அவள் மெல்ல கூறினாள். நான் என் கையை அவள் கையைச் சுற்றி போட்டு என் ஆண்குறியின் மீது மேலும் கீழும் தடவ ஆரம்பித்தேன். விரைவில் என்னால் என் பிடியை தளர்த்த முடிந்தது. அதன்பிறகு அவள் முழுமூச்சையும் எடுத்துக்கொண்டாள். நான் மழையில் முகம் பதித்தபடி படுத்திருக்க அவள் எனக்கு கைப்பழக்கம் செய்தாள். முதலில் மென்மையாகவும் மெதுவாகவும் செய்தாள். நான் வேகமாக என்று முனகும் வரை
அவள் சொன்னபடியே செய்தாள். அதன் விளைவு தவிர்க்க முடியாததாக இருந்தது. நான் 1 வருடத்திற்கும் மேலாக சுயின்பம் செய்து வந்தேன். ஆனால் கெல்லியின் கையால் கிடைத்த அந்த முதல் உச்சக்கட்டத்தின் நம்பமுடியாத வேகத்திற்கு எதுவும் என்னை தயார்படுத்தியிருக்க முடியாது. என் ஆண்குறியின் நுனியில் ஒரு எரிச்சல் உணர்வு என் இடுப்பு முழுவதும் பரவத் தொடங்கியபோது என் விதைகள் இறுகத் தொடங்குவதை உணர்ந்தேன். மேலும் என் ஆன்மாவின் மையத்தில் ஒரு எரிமலை என் உடல் முழுவதும் உருமி அதிரத் தொடங்கியது போல் உணர்ந்தேன். என் சுவாசம் மூச்சிறைப்பாக மாறியதால் என் கண்கள் இறுக மூடிக்கொண்டன. சில நிமிடங்களுக்கு முன்பு கெல்லி செய்தது போலவே ஒவ்வொரு கனத்த மூச்சு வெளிவிடும்போதும் நான் சத்தமிடத் தொடங்குவதை இங்கோ தொலைவிலிருந்து கேட்பது போல் இருந்தது. ஓ ஓ ஓ ஓ. பின்னர் திடீரென்று அந்த எரிமலை என் இளம் வயதில் நான் ஒருபோதும் அனுபவிக்காத அத்தகைய சக்தியுடனும் விவரிக்க முடியாத இன்பத்துடனும் வெடித்தது. கெல்லி மேலும் மேலும் வேகமாக உந்திக் கொண்டிருக்க என் ஊதா நிற உறுப்பிலிருந்து சூடான விந்து கயிறு கயிறாக பீரிட்டு அடித்தது. ஒவ்வொரு விந்து வெளியேற்றத்தின் போதும் ஒன்றன்பின் ஒன்றாக அற்புதமான அடக்க முடியாத பரவசத்தின் அலைகள் வந்தன. எனக்கு மேலே மின்னல் வெட்டி இடி முழங்க நான் மீண்டும் மீண்டும் அலறினேன். நான் இதுவரை அனுபவித்திராத அல்லது கனவிலும் கண்டிராத அனைத்தையும் உள்ளடக்கிய பூமியை உலுக்கும் மனதை மயக்கும் உச்சக்கட்டத்தில் முற்றிலும் தொலைந்து போனேன். இறுதியாக அந்த வெடிப்பு தணிந்தது. என் உடல் தளர்வடையத் தொடங்கியதை நான் உணர்ந்தபோது கெல்லி என் அருகில் விழுந்து என் நீச்சல் உடையை மேலே இழுத்துக்கொண்டே தளர்ந்திருந்த ஆனால் திருப்தியடைந்த என் ஆண்குறியை மீண்டும் உள்ளே திணித்தாள். மழை மெல்ல மெல்ல குறைய இடியின் சத்தம் கிழக்கு நோக்கி மேலும் மேலும் நகர்ந்து செல்ல நாங்கள் ஒருவருக்கொருவர் மூச்சுவிடும் சத்தத்தை கேட்டுக்கொண்டே அங்கே படுத்திருந்தோம். சில நிமிடங்களில் மேற்கு வானத்தில் ஒரு சூரிய கதிர் வெளிப்பட்டது. புயல் முடிந்துவிட்டது. நான் எழுந்தேன். முதலில் மண்டியிட்டு பிறகு எழுந்து நின்றேன். என் கையை நீட்டி கெல்லியின் கையை பிடித்து அவளையும் எழுப்பிவிட்டேன். மீண்டும் நாங்கள் முத்தமிட்டோம். ஒரு நீண்ட ஆழமான உணர்ச்சிமிக்க அன்பான முத்தம். சற்றே விலகி நான் அவளை கேள்விக்குறியாக பார்த்தேன். நீ எப்போதாவது இதற்கு முன் மௌம் என்று என் குரல் தழுதழுத்தது. வார்த்தைகள் புரியாமல். ஆனால் கெல்லி புரிந்து கொண்டாள். இல்லை, ஒருபோதும் இல்லை என்று அவள் சாதாரணமாகச் சொன்னாள். அவள் கண்கள் என் கண்களை விட்டு விலகவே இல்லை. நீ இல்லை, ஒருபோதும் இல்லை என்று நான் அழுத்தமாக பதிலளித்தேன். நாங்கள் ஒரு கணம் ஒருவரையொருவர் உற்று பார்த்தபடி நின்றோம். அவள் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. ஆனால் நீ மீண்டும் விரும்புகிறாய், இல்லையா? ஓ, என்ன என்ன விளையாடுகிறாயா என்று நான் உணர்ச்சி பெருக்குடன் கேட்டேன். அதுதான் மிகச் சிறந்தது, மிக மிக. நீ ஓ கடவுளே, கெல்லி, என்ன சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. நீ சொன்னது போலவே அற்புதம். அவள் இனிமையாக புன்னகைத்தாள். அந்த புன்னகையில் விவரிக்க முடியாத ஓர் அழகைக் கண்டேன். திடீரென ஒரு கோடை புயலில் தொடங்கிய இந்த உறவு ஒருபோதும் முடிவடையாது என்பதை நான் உணர்ந்தேன். நல்லது, என் எண்ணங்களை படித்தது போல அவள் பதிலளித்தாள். இன்னும் கோடைக்காலம் முழுவதும் இருக்கிறது. நாங்கள் மெதுவாக நீச்சல் குளத்திற்கு திரும்பிச் சென்றோம். மதியத்தின் மீதி பொழுதை நீரில் மிதந்தபடியும் முத்தமிட்டபடியும் அவ்வப்போது ஒருவரையொருவர் வருடியபடியும் கழித்தோம். அப்போது அவளுடைய அம்மாவின் கார் வீட்டு வாசலில் வருவதை கேட்டோம். நாளை நாம் என்னவெல்லாம் கண்டுபிடிக்கப் போகிறோமோ என்று யோசித்தபடியே நான் வீட்டிற்குச் சென்றேன்.